Hello guys, welcome to our Nasi Academy for TNPC. In this channel, we are discussing about teamwork. Okay, the poem teamwork. இதுலயே நமக்கு தெரியுது, இந்த டாபிக்ல தெரியுது டீம்வொர்க்கா நம்ம வந்து ஒரு டீமா வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு டைட்டிலே வந்து இதுல கொடுத்துட்டாங்க, டீம் ஒர்க். ஓகேங்களா, இந்த டீம் ஒர்க் இந்த போமை யார் எழுதுனாங்கன்னா வந்து எட்கர் ஏ கெஸ்ட். எட்கர் ஏக்கு வந்து ஆல்பர்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பின்னாடி வருவாரு. இவர் வந்து ரொம்ப முக்கியமான போயட். இவர் நம்ம விட்டுறக்கூடாது, ஏன்னா இவர் வந்து ரொம்ப கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா, இவரெல்லாம் நிறைய கொஸ்டின் இருக்காது. சரிங்களா, இது வந்து கொஸ்டின் ஏரியா, இதை நம்ம விட்டுறக்கூடாது. சரி, போன 2 வீடியோஸ்ல வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. இது இவ்வளவு பெருசா இருக்கு, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய போயம் தான். இன்னும் பெருசா இருக்கு, பார்க்க பெருசா இருக்கு, பட் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி போம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். கரேஜ்னா என்ன? கரேஜ்னா வந்து துணிச்சல், தைரியம் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, கரேஜ்னா வந்து துணிச்சல், தைரியம். ஸ்கில்னா என்னது? திறமை. இந்த துணிச்சலும் தைரியமும் வந்து உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். நிறைய பேருக்கு வந்து இந்த துணிச்சல் இருக்காது, தைரியம் இருக்காது, சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த வேலையை வந்து நல்லா திறன்பட செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்றப்ப வந்து நீங்க ரொம்ப சூப்பர் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எஸ் ஸ்டார்ஸ். இது நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். இங்க கவுண்டட் எஸ் ஸ்டார்ஸ் இது எதுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா வந்து நீங்க வந்து உங்களை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட இருக்கு, நீங்க அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் the single deed which its touch of thrill doesn't tell the man you are. ஆனா சிங்கிள் டிட்னா வந்து என்னன்னா வந்து ஆக்ஷன் இல்ல அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் a single deed which its touch of thrill சொல்றாங்க. நீங்க தனியா போய் சிங்கிள் டிட் ஏதாவது அச்சீவ்மெண்ட் இல்ல ஆக்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க த்ரில்லே டச் பண்ணாலும் நீங்க எப்படிப்பட்ட மனுஷன் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. For there is no lone hand in the game we play. நம்ம டீம் ஒர்க்கா பண்றப்ப வந்து இது வந்து லோன் ஹேண்ட் இருக்கக்கூடாது. நம்ம இங்க டீமா இருக்காங்க பாத்தீங்களா, இதுல வந்து தனியா ஒருத்தர் மட்டும் தனியா இருந்தோம்னா இந்த ஹோல் பிரமிடே கீழே விழும். ஆமாவா? சோ அந்த மாதிரிதான் நம்ம தனியா லோன் ஹேண்டா இருக்கக்கூடாது. we play together. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து வந்து இந்த டீம் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. we must work to a bigger scheme. நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட், ஸ்கீம்னா வந்து பிளான். நம்ம வந்து அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம ரொம்ப வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. we must work, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. and the thing that counted in the world today, அதுதான் வந்து இந்த வேர்ல்டு பேசும். டீமா சேர்ந்து எவ்வளவு அழகா ஜெயிச்சாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த வேர்ல்டு வந்து உங்களை வந்து பெருமையா பேசும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் how do you pull with the team. நீங்க எப்படி உங்க டீமை புல் பண்ணி நீங்க எப்படி உங்க டீமை அச்சீவ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியமானது. they may sound your praise. அதாவது இங்க தே மென்ஷன் பண்றது யாருன்னா வந்து ஆடியன்ஸ். ஓகேவா, பீப்புள்ஸ் சொல்றாங்க. இங்க தேன்ற மென்ஷன் பண்றதுன்னா வந்து பீப்புள்ஸ் சொல்றாங்க. they may sound your praise and call you great. they may single you put from the fame. அதாவது அவங்க வந்து ரொம்ப தே வந்து பீப்புள், ஆடியன்ஸ் வந்து ரொம்ப உங்களை பிரைஸ் பண்ணி நீங்க சூப்பர், நீங்க இல்ல இந்த டீமே இல்ல அப்படின்ற மாதிரி பிரைஸ் பண்ணுவாங்க. கால் யூ கிரேட், நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க, நீங்க சூப்பர் அப்படின்னு பிரைஸ் பண்ணுவாங்க. they may single you out from the fame. உங்களை மட்டும் தனியா ஃப்ரேம் பண்ணி காட்டுவாங்க, நீங்க அவ்வளவு பெரிய இது பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் யூ மஸ்ட் work with your running mates. இங்க running matesனா ஒரு டீம் மேட்ச் கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. or you will never win the game. இல்லனா வந்து உங்க கேமை தனியா வின் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேஷனா இருந்தாதான் வந்து உங்களால ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்ப டீம் ஒர்க் பண்ற இடத்துல தனியா வந்து பண்ணோம்னா அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அது நம்ம கிட்ட போனாலும் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுதான் நீங்க சொல்லிருக்காங்க. நீங்க வந்து உங்களோட டீம் மெட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இல்லனா நீங்க வந்து உங்களோட கேம்ல வந்து வின் பண்ண மாட்டீங்க. you will never win the game அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் போலாம். oh never the work of life is done by the man with a selfish dream. நீங்க வந்து
உங்களோட லைஃப்காக நீ என்ன ஒர்க் பண்ணாலும் அது வந்து நடக்காது, ஜெயிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு செல்ஃபிஷான மேன் இருக்கிறப்போ, அது நீங்க ஒரு செல்ஃபிஷான மேனா இருக்கிறப்போ அதை ஜெயிக்கவே முடியாது அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு செல்ஃபிஷான மேனால அவங்க என்ன நினைச்சாலும் அதை வந்து முடிக்க முடியாது உங்க லைஃப்ல அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் போலாம். For the battle is lost or the battle is won. இந்த போட்டி ஜெயிக்குதோ இல்ல தோக்குதோ by the spirit of the team. இது வந்து எது முடிவு பண்ணுதுன்னா வந்து நம்மளோட டீமோட விடாமுயற்சி தான் வந்து அது டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. You may think it fine to be praised for a skill. நீங்க நினைக்கலாம் உங்களோட ஸ்கில்ல நினைச்சு அவங்க பிரைஸ் பண்றது நல்லதுக்கு தானே, என்கிட்ட அந்த திறமை இருக்கு, என்ன வந்து பிரைஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம்ல, என்ன வந்து பெருமை பேசுறாங்க நினைக்கலாம்ல. அதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நீங்க பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. பட் a greater thing to do. நீங்க பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான திங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. is to set your mind and set your will. உங்களோட மைண்டையும் உங்களோட வில்லையும் வந்து நீங்க செட் பண்ணணும். எதுக்குன்னா வந்து செட் பண்ணாதான் வந்து on the goal that's just in view. அப்படி நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்க டீம்மேட்ஸோட சேர்ந்து உங்க மைண்டையும் உங்களோட முயற்சியையும் வந்து நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்க கோல் வந்து ஜஸ்ட் இன் வியூ அப்படி நீங்க பார்த்தாவே தெரியும் உங்க கோல் என்னன்னு. உங்க கோல் வந்து கிளியராவே விஷனா கிளியர் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ ஃபெலோ மேன் டு ஸ்கோர். இது வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க தனியா மட்டும் ஜெயிக்காம இது வந்து தனியா மட்டும் உங்களுக்கு மட்டும் தெரியாம இது நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், இல்ல உங்க டீம்மேட்ஸ் அந்த டீம்மேட்ஸ் ஷேர் பண்ணலாம். இட்ஸ் ஹெல்ப்ஸ் யுவர் ஃபெலோ மேட்ஸ் டு ஸ்கோர். நீங்க அவங்களையும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும். நீங்க மட்டும் தனியா இருக்க கூடாது. நீங்களும் சேர்ந்து அவனை தட்டி எழுப்பி உங்க கூட வந்து அவனை ஜெயிக்க வைக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. When his chances hopeless seems. என்னன்னா அவருக்கு வந்து ஹோப்லெஸ், அதாவது ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில வந்து உங்க ஃப்ரெண்டோ இல்ல டீம்மேட்ஸோ இருந்தாங்கன்னா கூட அவங்கள தட்டி எழுப்பி இல்ல நம்மளால முடியும், நம்ம வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு. It's forgetting yourself till the game is over. அதாவது இங்க ஓவர் அப்படின்றது வந்து ஓவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து நீங்க உங்களை மறந்து டீமுக்காக ஜெயிக்கணும், டீமுக்காக வந்து நீங்க இது பண்ணணும். உங்களை செல்ஃப் எல்லாம் வந்து கேம் முடிகிற வரைக்கும் வந்து செல்ஃப் எல்லாம் மறந்து டீமுக்காக வந்து ஜெயிக்க வைக்கிறதே வந்து உங்களோட தாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And fight for the team. Fighting for the team. உங்களோட டீமுக்காக எவ்வளவு போராடியாச்சு ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்குதோ தோக்குதோ அது வந்து நீங்க வந்து உங்களோட டீமையும் நீங்க நடத்திட்டு போற உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நீங்க சொல்லித்தாங்க. ஓகேங்களா? இந்த உங்களோட டீமையும் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் வந்து நீங்க எவ்வளவு அழகா பூஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்களோ அப்பதான் உங்க டீம் வந்து வின் பண்ணும். ஓகேங்களா? இதை நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். இட் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அஸ் ஸ்கில். நீங்க வந்து திறமையா இருக்கிறதும் நீங்க வந்து தைரியமா இருக்கிறதும் ரொம்ப நல்லதுதான். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அஸ் டாஸ்க். நீங்க வந்து அது வந்து ரொம்ப பெருமையா கூட பேசிக்கலாம். பட் இட்ஸ் சிங்கிள் லீட் வித் இட்ஸ் டச் த்ரில். நீங்க வந்து தனியா வந்து ரொம்ப த்ரில்லிங்கே டச் பண்ணிட்டு வந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட மனுஷனை சொல்ல மாட்டாங்க. does not tell the man you are. நீங்க எப்படிப்பட்ட மனுஷன் யாருக்கும் தெரியாது. for there is no lone hand in the game we play. நாம வந்து இந்த டீம் ஒர்க்ல வந்து தனியா ஒரு பர்சனா நம்ம இருக்க கூடாது. we must work to be a bigger scheme. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக ஒர்க் பண்ணணும். and the thing that's counted in the world today. இதுதான் வந்து இந்த வேர்ல்டு வந்து நம்ம எப்படிப்பட்ட மனுஷன் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற சொல்றாங்க. இஸ் how do you pull with the team. நீங்க வந்து எப்படி வந்து உங்க டீம் வந்து புல் பண்ணி நீங்க வந்து எப்படி ஒரு டீமை கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. they may sound your praise and call you great. உங்களை வந்து ரொம்ப நீங்க ரொம்ப சூப்பர், நீங்க என்ன உங்க டீம் ஜெயிச்சிருக்காது அப்படிலாம் பேசுவாங்க. they may single you out from the frame. நீங்க தனியா வந்து அந்த டீம்ல தனியா எடுத்து கூட பேசலாம். but you must work with your running mates. ஆனா நீங்க ஒரு ரன்னிங் மேட்ச் கூட உண்மையா ஒர்க் பண்ணணும். or you will never win the game. இல்லனா உங்களால அந்த கேம் வின் பண்ணவே முடியாது. never the work of life is done. நீங்க லைஃப்ல என்ன நினைச்சாலும் எதுக்காக ஒர்க் பண்ணாலும் அது வந்து முடியவே முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. by the man with a selfish dream. ஒரு செல்ஃபிஷா இருந்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி உங்க லைஃப்ல எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. for the battle is lost or the battle is won. போட்டியில ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ by the spirit of the team.
இது வந்து உங்க டீமோட ஸ்பிரிட் தான் வந்து முடிவு பண்ண அப்படின்னு சொல்றாங்க. மே யூ திங்க் இட்ஸ் ஃபைன் டு பி praised from the skill. நீங்க நினைக்கலாம் உங்க கிட்ட ஸ்கில் இருக்கு, அவங்க வந்து உங்களுக்கு பிரைஸ் பண்றது நியாயம் தான் அப்படின்னு நினைக்கலாம். பட் கிரேட்டர் திங் டூ, அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, உங்க மைண்டையும் உங்களோட வில்லையும் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணாவே வந்து உங்களுக்கு கோல் வந்து ஜஸ்ட் அழகா வந்து தெரிஞ்சிடும். அது வந்து உங்க ஃபாலோயிங் மேட்ச் கூட சேர்ந்து நீங்க ஸ்கோர் பண்ணணும். இட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ ஃபெல்லோ மேட்ச் டு ஸ்கோர். நீங்க வந்து அந்த வியூ வந்து உங்க ஃபெல்லோ மேட்ச் காட்டி இந்த மாதிரி நம்ம வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்து அவங்க வந்து நம்ம தட்டி எழுப்பணும். when his chances hopeless seems, அவங்களுக்கு ஹோப்பே இல்லைனாலும் நீங்க ஹோப் கொடுத்து அவங்க தூக்கி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் forgetting self, still the game is over. உங்களோட செல்ஃப் நீங்க மறந்து டீமுக்காக ஒர்க் பண்ண and fighting for the team, டீமுக்காக நீங்க வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த போம்ல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். என்னன்னா வந்து இங்க பாருங்களேன், ஆல், வெல், ஸ்கில், இதுல வந்து கான்சோனன்ட்ஸ்ல வரும். ஓகேங்களா? கான்சோனன்ட்ஸ் ஆல், வெல், ஸ்கில் இதெல்லாம் வந்து கான்சோனன்ட்ஸ்ல வரும். இங்க வந்து மெட்டாஃபர் வந்திருக்கு. என்ன மெட்டாஃபர்னா வந்து செகண்ட் லைன்ல find to be counted as stars. இங்க வந்து counted as starsனா வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் அண்ட் கரேஜ் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதை நீங்க ரொம்ப பெருமையா பேசிக்கலாம், ரொம்ப பெருமையா நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஸ்டார்ஸ் கூட வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டதுனால இது வந்து மெட்டாஃபர். ஓகேங்களா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வந்து டச், த்ரில்ல வந்து டச் பண்றது வந்து இமேஜினரி. ஓகேங்களா? இது வந்து இமேஜின் பண்ணி சொல்றேன், இமேஜினரி. இங்க வந்து கேம் வி பிளே, இங்க வந்து என்னன்னா வந்து லோன் ஹேண்ட் இந்த கேம் வி பிளே. இங்க வந்து என்னன்னா வந்து நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்த வந்து கேமா சொல்றதுனால வந்து மெட்டாஃபர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுக்கு போலாம். இங்க பாருங்க அலிட்ரேஷன் இருக்கு. த, திங், தட் இதெல்லாம் வந்து அலிட்ரேஷன் வரும். பாருங்க அலிட்ரேஷன். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க they may sound, they may sing, they may single. அதாவது உங்க வந்து அது ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்குன்னா அது வந்து அனஃபோரா. ஓகேங்களா? ஓகே, வேற என்ன இருக்கு? நீங்க பாருங்க, for the battle is lost or the battle is win. நீங்க அச்சீவ் பண்ண போறதா வந்து அந்த காம்படிஷனை வந்து பேட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால வந்து இது வந்து மெட்டாஃபர்னு சொல்லலாம். இது வந்து ஆன்டிதிஷன் சொன்னா, ஆன்டிதிஷன் எப்படி சொல்ல முடியும்னா, ரெண்டு ஆப்போசிட்டான விஷயம். லாஸ்ட் ஒன், ஓகேவா? நீங்க வந்து பேட்ல வந்து லாஸ் பண்ணலாம், இல்ல பேட்ல வந்து வின் பண்ணலாம். ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்த வந்து ஒன்னா சொல்லிக்கிறதுனால இது வந்து ஆன்டிதிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போலாம். செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். இது வந்து ரெபிடேஷன். set your mind, set your repetition. ஓகேங்களா? fellow mates to score. fellow mates ஏன் மெட்டாஃபர்னா வந்து fellow matesனா வந்து உங்க லைஃப் கம்பெனியன் சொல்றாங்க. உங்க லைஃப் கூட வரவங்கள வந்து நீங்க தூக்கி விடணும் அப்படின்றது, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இங்க fellow mates அப்படி சொல்றாங்க. இந்த மெட்டாஃபர். ஓகே, இங்க பாருங்களா, forgetting selfனா யூஃபமிசம் சொல்லுவாங்க. யூஃபமிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வேர்டை வந்து ரொம்ப இப்ப எப்படின்னா வந்து நீங்க செல்ஃபிஷா இருக்காம அப்படின்னா வந்து டைரக்டா சொல்றது, நீங்க செல்ஃபிஷா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அது ஹர்ட் ஆகுமா இல்லையா? அது வந்து இன்டைரக்டா சொன்னா, நீங்க வந்து உங்க செல்ஃப வந்து மறந்து அப்படின்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் டீசென்டான வேர்ட். அதேதான் இங்க அந்த டீசென்டான வேர்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த டீசென்டான வேர்டு சொல்றதா வந்து யூஃபமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, is using to express a vague term or indirect term of substitute for an offensive term. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்படுற வேர்டா இருந்தா அது வந்து ஆல்டர் பண்ணி கொஞ்சம் டீசென்டான ஒரு வேர்டா வந்து கொண்டு வரதா வந்து யூஃபமிசம் சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சிச்சு. இல்ல சாரி, இங்க பாருங்க, இது ரைமிங் ஸ்கீம் இருக்கு, ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, ரைமிங் ஸ்கீம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கில், த்ரில், ஏஏ, ஸ்டார், ஆர், பிபி 4 நாளா பிரிச்சீங்கன்னு கிளியரா தெரியும். ஓகேங்களா? இங்க பாருங்க பிளே, டே. ஓகே, ஏஏ. இங்க பாருங்க ஸ்கீம், டீம், பிபி. இங்க கிரேட், மேட். இங்க வந்து ஏ, ஃபேம், கேம், பிபி. அப்புறம் டன், ஒன். இங்க வந்து ஏ. இங்க வந்து ட்ரீம், டீம் வந்து பிபி. நெக்ஸ்ட் என்ன வந்து ஸ்கில், will, ஏஏ, do, view இது வந்து பிபி. இங்க பாத்தீங்கன்னா வந்து do, view இது நான் பார்த்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோர், ஓர் வந்து ஏஏ, சி, டீம் வந்து பிபி. ஓகேவா? இவ்வளவுதாங்க இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்.
ஓகேவா? இதுல கொஞ்சம் நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஏன்னா போம் லைன் வந்து அதிகம். ஸோ வந்து இதுல கொஞ்சம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் அதிகமா இருக்கும், பட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்க பாருங்களா, இதுல வந்து இந்த இயர் கொடுத்துருக்காங்களா, இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த இயர் படிக்கவே மாட்டோம், ஆனா இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? 1881 to 1959. ஓகேங்களா? அதான் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோட இயர். இவர் பத்தி நம்ம ஆத்தர் அபவுட் ஆத்தர் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே, அபவுட் த ஆத்தர்ல வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் being an illustration career in 95 at the age of 14. என்னன்னா வந்து இவர் வந்து அவரோட இதை வந்து 1895 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரோட ஏஜ் என்னன்னா வந்து 14. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 14லயே வந்து இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா வந்து எதுல வந்து அப்பேர் ஆச்சுன்னா வந்து டிட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ். அதுலதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் அவரோட ஒர்க் வந்து அப்பேர் ஆனது. அவர் வந்து 300 நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து இங்க பாருங்களேன், த போயட் ஆஃப் த பீப்புள், இது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொன்னு வரும், அதையும் நம்ம கிளியரா பாத்துக்கணும். ஓகேங்களா? த போயட் ஆஃப் த பீப்புள், இவர் வந்து மக்கள் வந்து எல்லாருமே இவர் என்ன கூப்பிடுவாங்கன்னா த போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து போயட் லாட்ரேட் ஆஃப் மெச்சிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவார்ட் வந்து இப்படிதான் அந்த ஒன்லி போயட் டு வான் த அவார்ட். ஓகேங்களா? இந்த அவார்ட் வந்து அவர் தான் வாங்கியிருக்காரு. இவரோட போம் எப்படி இருக்குன்னு பாருங்களா, இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம டஃப் வைக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி லைன்ல இருந்து கொடுத்துருவாங்க. சோ இது வந்து ஒரு சின்ன லைன், சின்னஸ்தான் நம்ம நிறைய படிக்கணும். இதே சேர்த்து படிச்சிட்டோம்னா வந்து அந்த கேட்கிற ஒரு கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் போட முடியும். சரிங்களா? ஏன்னா போயட் பத்தி கொடுத்துட்டு இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ல படிக்க மாட்டோம். எந்த மாதிரி இவர் வந்து தீம் வந்து போயம் எழுதுவாரு அப்படின்னு சொல்ல படிக்க மாட்டோம். ஆனா வந்து அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. நம்ம எது படிக்காத ஏரியாவோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. சரிங்களா? சோ வந்து அதெல்லாம் படிச்சு வச்சிடணும். இங்க பாருங்க, கிளாசரி போலாம். டிட் அப்படின்னா வந்து ஆக்ஷன், அச்சீவ். ஸ்கீம்னா வந்து பிளான், நம்ம என்ன சொன்ன மாதிரி தான். ஃபேம்னா வந்து க்ளோரி நம்மளுக்கே தெரியும். மேக்னா வந்து கம்பேனியன், பார்ட்னர். ஸ்பிரிட்னா வந்து வில், டிட்டர்மினேஷன். ஓர்னா வந்து பொயட்டிக் அப்ரிவேஷன் ஆஃப் ஓவர். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, கிளியர் பண்றோம். Thank you for watching. Keep supporting us. Thank you.